தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக ஸ்தோத்திரம், நல்ல மழை, பயங்கரமான மழை. இந்த மழையிலும் நீங்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து இன்றிலிருந்து ஞாயிறு பகல் வரையிலும் இந்த இடத்துல கூட்டங்கள் நடைபெறும். ஸ்தோத்திரம், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாரையும் நீங்கள் அழைத்து கொண்டிரும்படியாக உங்களிடத்தில் அன்பாய் கேட்கிறேன். அதே போல் நம்முடைய சபையை சார்ந்த அந்த பீட்டர்பருடைய அப்பா 2 நாளைக்கு முன்னால் மரித்து போனார். இன்றைக்கு ஆறுதல் கூட்டம் நடைபெற்றது. மிகவும் துக்கத்தோடு இருக்கிறார்கள். அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் தரும்படியாக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஒரு சிலர் அறிந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், நம்முடைய பீட்டருடைய அப்பா அவர்கள் 2 நாளத்துக்கு முன்னால் மரித்து போனார்கள். இன்றைக்கு அவர்களை சார்ந்த யாரும் இன்றைக்கு வரவில்லை. ஸ்தோத்திரம், அவருடைய இந்த ஆறுதல் ஆராதனை சாயந்தரம் 4 மணிக்கு தான் நடந்தது. ஸ்தோத்திரம், தொடர்ந்தது கூட்டத்தில் அந்த குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஸ்தோத்திரம், நாம் ஸ்தோத்திரம் இந்த கூட்டத்திற்காக அழைக்க வேண்டும் என்று, யாரை அழைக்க வேண்டும் என்று ஸ்தோத்திரம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கும் போது, ஸ்தோத்திரம், ஏற்கனவே ஒரு நாள் நம்முடைய சபையில் வந்து ஆண்டுடைய வார்த்தைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்களில் வல்லமையோடு ஸ்தோத்திரம் தேவன் எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டு வருகிற அருமையான போதகர் நம்முடைய மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து நாளை பகல், நாளை இரவு, ஞாயிறு பகல் கூட்டங்களிலே நம்முடைய மத்தியில் தேவ செய்திகளை கொடுப்பார்கள். ஸ்தோத்திர ஆவலோடு கடந்து வாருங்கள். அநேகரை அழைத்து கொண்டிரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நம்முடைய மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு நல்ல நாட்களை தந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தேவனை துதிக்க மகிமைப்படுத்தி ஆண்டவர் நமக்கு பாராட்டின நல்ல அன்புக்காக ஒரு விசை சத்தமாக சந்தோஷமாக நம்முடைய கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord, 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 praise the Lord. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா? நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா? நீரே அநேகத்தில் வேறொரு தேற்றமில்லை பர நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரரே. இன்றை தீனமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா, இன்றை தீனமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா, தந்தவும் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. தந்தவும் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரமே சுராஜா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுராஜா. ஸ்தோத்திரம் ஏசுராஜா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுராஜா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியாத்தீரோம் ஆதரவாய். ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியாத்தீரோம் நாம
நாமத்தின் ஆதரவாய் ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடி யாதீரோ நாமத்தின் ஆதரவாய் ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடி யாதீரோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கைகளை கொடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் இந்த ஓசையுள்ள கைத்தாளங்களை கர்த்தருக்கு கொடுத்து, பேரோசையுள்ள கைத்தாளங்களை கர்த்தருக்கு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, 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 praise the Lord. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமும் நீதி நிறைந்ததான் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக, நல்ல நேரத்திற்காக, நல்ல சமயத்திற்காக, நல்ல தருணத்திற்காக, நல்ல வாய்ப்புக்காக இயேசப்பா நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை எங்களை ஒன்று சேர்த்து ஆண்டவருடைய பாதத்தில் வரும்படியான நல்ல இந்த நேரங்களை எங்களுக்கு அனுகூலப்படுத்தி தந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை நாங்கள் துதிக்கின்றோம். ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு தயவாய் உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தைகள் வசனங்கள் எங்களுக்காக வெளிப்படுத்தி கர்த்தர் பேசுங்க. எங்கள் இருதயங்களை எல்லாம் நல்ல உள்ளங்களாய் கர்த்தர் ஒருக்கும் ஆயத்தப்படுத்தும். கவலைகளோடு, வருத்தத்தோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, மனப்பிரயாசத்தோடு எல்லாம் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் ஜெபத்தில் நினைக்கின்றோம். எல்லாரையும் கர்த்தர் நினைத்து ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் ஆற்றி தேற்றும், தைரியப்படுத்தும், திடப்படுத்தும். உமக்காக நாங்கள் நிற்க கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். தடைகளை எல்லாம் அகற்றி கர்த்தர் ஒருவர் மட்டும் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் தேவரீர் ஒருவருக்கே நாங்கள் தந்து எங்களை தாழ்மைப்படுத்தி உங்களை மட்டும் நாங்கள் உயர்த்துகிறப்பா. நீங்க பிறகுங்க நாங்கள் சிறுகுகிறோம். கர்த்தரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அன்புள்ள நாமத்தினால் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளுங்கள் சொல்ல நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சந்தோஷமாக நம்முடைய கைகளை உயர்த்தி ஒரு முன்றலிலே சொல்லுமா? ஆண்டவருடைய நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நன்றி வாழ்த்துதல்கள். அற்பமான என்னையும் இந்த கனமான சேவைக்காக அழைத்த கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக நன்றி வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் நல்ல வார்த்தைகளை தருவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் நிருப புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கலாம். எபேசியர் நிருப புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சபை கிறிஸ்து அப்படி என்று சொல்லுகிறது ஒரு ரகசியம். அது யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியமாகத்தான் இருந்தது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரையில். இப்பொழுதல்ல, ஆமீன். இன்றிலிருந்து நம்ம படிப்போனா AD 57 ஆமீன் ஸ்தோத்திரம் 6 காலகட்டங்கள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களை எழுதின காலகட்டங்கள். ஆமீன். அதற்கு முன்பதாகவே கர்த்தர் ஆமீன் இந்த பூமியில் இருக்கும்போது ஸ்தோத்திரம் அந்த ரகசியங்களை குறித்து லேசாக நமக்கு வெளிப்படுத்தினார். சபை அப்படிங்கிறது. ஆனால் அதை குறித்ததான ஆழமான வெளிப்பாடுகள் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அப்படி என்று சொல்லி நமக்கு பைபிள்ல தாராளமாய் ஏராளமாய் படிக்க முடிகின்றது.
அப்படி ஆண்டவர் நிறைய ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இங்கேயும் அதைத்தான் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் அப்படி என்று சொல்லுகிறவர்கள் யார் என்று கேட்டால் இந்த வாக்கியத்திற்கு தகுதியற்றவர்கள். எபேசியர் நிருப புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க படிப்பீங்கன்னா அதனுடைய 12வது வசனத்தில் படிச்சு பாருங்க. எபேசியர் 2:12. கிறிஸ்துவை சேராதவர்கள். 1 கிறிஸ்துவை சேராதவர்கள். 2 இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள். 3 வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர். 4 நம்பிக்கையற்றவர்கள். 5 இந்த உலகத்தில் நாம் யாரு தெரியுமா? தெய்வமற்றவர்களாய் இருந்தோம். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அவர்கள் புறஜாதிகள் அப்படி என்கிறதான பட்டியலில் உள்ளவர்கள் தான் நம்ம. அந்த புறஜாதிய பட்டியலில் இருக்கின்ற நாம் அப்படி என்று சொல்லுகிறவர்களை குறித்து இங்க நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு வசனத்தில் தானே 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவை சேராதவர்கள். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்துவை சேராதவர்கள். இந்த மலைக்கு எல்லாரும் பேசினாதான் சோதரர் நல்ல உஜாரா இருக்கும். அதனால எல்லாரும் சொல்லுங்க. 1 யாரு? கிறிஸ்துவை சேர. கொஞ்சம் ட்ரபிள் குறைச்சிருங்க. ட்ரபிள் குறைச்சிங்க. ஆமென். கிறிஸ்துவை சேராதவர்கள். 2 காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள். காணி ஆட்சி என்று சொன்னால் சுதந்திரம். அந்த காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள். 3 நீங்க தானே சொல்லுங்க. வாக்குத்தத்தத்துக்கு வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள். அந்நியர்கள் அதாவது முகமறியாதவர்கள். அந்நியர்கள். ஸ்தோத்திரம். முகமறியாதவர்கள். 4 யாதொரு நம்பிக்கையும் நமக்கு இல்லை. நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் பொதுவான ஒரு காரியங்கள் எல்லாம் நம்ம சிந்திக்கிறது போல அல்ல. கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லுகிறது மரணத்துக்கு பின் வாழ்வு இருக்கின்றது அப்படி என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. நம்ம இந்த பூமியில் ஓட்டத்தை முடித்தால் நம்ம என்ன செய்வோம்? வாழ்வோம். அதாவது தெசலோனிக்கேயர் நிருபம் எழுதும் போது சொன்னார் அல்லவா, சோத்திரம், நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல நீங்கள் துக்கித்து அறிவில்லாதற்கு எனக்கு மனதில்லை. நம்பிக்கையற்றவர்கள். சோத்திரம். அதாவது நம்ம அடிச்சு படிச்சு வாழ்வோம், அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சது, அதோட கூட முடிந்தது அப்படி என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன இருக்கிறது அப்படி என்று சொல்லி நம்பிக்கையற்றவர்கள். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம். சோத்திரம். அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள். அடுத்து 5வது சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு என்ன இல்லை? தெய்வம் அப்படி என்று சொல்லி ஒன்று இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை. இது யாரை குறித்து சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் புறஜாதி மக்களை குறித்து. அது இந்த எபேசிய சபை அப்படின்னு சொல்லுகிறது. இன்றைய கடந்த காலத்துல எல்லாம் வந்து துருக்கி அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்தில் நிலநடுக்க எல்லாம் வந்து பயங்கர சேதம் வந்தது இல்லையே. இப்போ வந்து மியான்மர்ல எல்லாம் வந்தது மாதிரி துருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கடந்த காலங்களில் வந்து நிலநடுக்க வந்த அதை மையப்படுத்தித்தான் சோத்திரம் எபேசு பட்டணம் இருந்தது. சரியா? அப்போ அவங்க வந்து இஸ்ரவேலர்கள் அல்லாத யூதர்கள் அல்லாத எல்லாரையுமே வேத பாஷையின்படி புற மக்கள் அப்படி என்றுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்துல தான் நாமெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அப்படி இந்த 5 குணாதிசயங்கள் சொன்னேன், அதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சோத்திரம். என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள், நம்பிக்கையற்றவர்கள், இந்த உலகத்தில் நாம் யார் இல்லாதவர்கள், தெய்வம் நம்பிக்கையற்றவர்கள், தெய்வம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். அப்போ வாசித்த வசனம் எபேசியர் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்த நம்மை, புறஜாதிகளாயிருந்த நம்மை, அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் யாராய் மாறுகிறார்கள்? உடன் சுதந்திரர்கள். சுவிசேஷத்தினால் யாராய் மாறுகிறார்கள்? உடன் சுதந்திரர். உடன் சுதந்திரம்னா என்னது? உடன் சுதந்திரர். உடன் சுதந்திரர் அப்படி என்று சொன்னால் ஒரு புருஷன் மனைவி அப்படி என்று சொல்லிக்கொண்டு அவங்க என்னைக்கு இணைக்கப்படுகிறார்களோ அப்போது அவர்கள் யாராய் மாறுகிறார்கள்? உடன் சுதந்திரவாளிகள். சொல்லு பாபா, யாரா மாறுறாங்க? உடன் சுதந்திரவாளி. அதாவது பாஸ்டர் முன்னாடி விட்டு அந்த புருஷன் கிட்ட மனைவி கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை கேட்பாங்க. இன்றிலிருந்து நீ இவனை உன் விவாக கணவனாக விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும்
இவளுக்குரியதாக்கி இவளை ஏற்றுக்கொள்ள நீ மனதா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாக்கு கொடுக்கிறாயா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இந்த நீ விவாக புருஷனாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய எல்லா சகல உடைமைக்கும் இவர்கள் யாரு சொந்தக்காரர்கள். உன்னுடைய எல்லா உடைமைக்கும் இவர்கள் யாரு சொந்தக்காரர்கள். அந்த உரிமையை நீ கொடுக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ ஒப்பந்தம் தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷனுக்குரியது எல்லாமே மனைவிக்குரியது எல்லாமே அன்றிலிருந்து யாருக்கு சொந்தமாகிறது? அந்த புருஷனுக்கு மனைவிக்கும் சொந்தம் ஆகும். வாய் திறந்து பேசுங்களேன். சோத்திரம். அல்லேலூயா. யாருக்கு சொந்தமாகிறது? அந்த புருஷனுக்கு மனைவிக்கு சொந்தமாகிறது. உடன் சுதந்திரம். இப்ப இன்று நம்ம ஆத்மீகத்துக்குள்ள வந்திருக்கிறபடினால் இப்ப நம்ம ஆமென் மக்களா இருக்கிறோம். நம்ம இனி எழுத்தின்படியே ஒரு நாள் யாராய் மாற போகிறோம்? உடன் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரனும் அவருடைய கிறிஸ்துவின் உடன் சுதந்திரம். கிறிஸ்து இயேசுவுக்கு யாராய் மாறுகிறோம்? உடன் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம். உடன் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பூமியில் தேவன் இனி என்னெல்லாம் ஆட்சி நடத்த போகிறாரோ, எதன் மேலெல்லாம் ஆளுகை செய்ய போகிறாரோ அத்தனைக்கும் நம்ம யாராய் மாறுகிறோம்? உடன் சுதந்திர சொந்தக்காரர்களாய் மாறும். அதனாலதான் சபை அப்படின்னு சொல்றதுக்கு மணவாட்டி அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கிறாங்க. இப்ப அவருக்குடையது எல்லாமே நமக்கு சொந்தம், நம்முடையது எல்லாமே யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தமாக இணைக்கப்பட போகிறோம். அதுதான் இந்த மணாளி மணவாட்டி இப்படின்னு எல்லாம் நமக்கு சபைகளுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபை. அப்போ இந்த வாக்கியம் எதனால் கிடைக்கிறது? இந்த இப்படிப்பட்ட மேன்மை நமக்கு எதனால் உண்டான? நம்ம படிச்சோம் இல்லையா? நம்ம யாராய் கடந்தோம்? இதுக்கு ஒன்றுக்குமே யாரல்ல தகுதியானவர்கள் அல்ல. பேசுங்க சத்தமா. இதுக்கு ஒன்றுக்குமே நம்ம யாரல்ல தகுதியானவர்கள் அல்ல. எல்லாரும் புறம்பா கடந்தவங்க. இப்பவும் இருக்குது உலகத்தில் இன்றைய அளவு வரைக்கும் நம்ம படிக்கும் போது சோத்திரம் கோடி கோடி மக்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்கிறாங்க. உலகம் அனைத்திலும் 200 கோடிக்கும் அதிகமான மக்கள் தான் ஆண்டவர் அறிந்திருக்கிறாங்க. 900 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் சுவிசேஷத்தின் தீவிரம் எழுப்பப்படணும்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம வேகமாய் திரண்டு எழும்பணும் அப்படின்னு சொல்லி சபைகள்ல நம்மளை உற்சாகப்படுத்துறாங்க. சுவிசேஷ பிரபல்யங்கள் நடத்தப்படணும். ஊழியத்துக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பணும். ஏன்னா சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா பாருங்கள், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது புறஜாதிகளாகிய நாம் சுவிசேஷத்தினால் யாராய் மாறினோம்? உடன் சுதந்திரவாளிகளாய் மாறினோம். நமக்கு இந்த காதுகளிலே இந்த சுவிசேஷ வார்த்தைகள் வராவிட்டால் நம்பிக்கையற்ற நாம் இயேசுவை ஒரு நாள் என்ன செய்திருக்க மாட்டோம்? நம்பி இருக்க மாட்டோம். இந்த வார்த்தைகளை என்ன செய்திருக்க மாட்டோம்? நம்பி இருக்க மாட்டோம், விசுவாசித்திருக்க மாட்டோம். சுவிசேஷத்துக்கு அப்ப எவ்வளவு வல்லமை இருக்கிறது பாருங்கள். இந்த ராத்திரி நான் இங்க நின்று பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஏன்னா அந்த வார்த்தைகள் நமக்குள்ள என்ன உண்டாக்குறது? நம்பிக்கையை உருவாக்குறது. என்ன உண்டாக்குறது? நம்பிக்கையை உருவாக்குறது. இந்த நம்பிக்கை தான் அந்த அவபாக்கியமா இருக்கிற நம்மை பாக்கியம் உள்ளவர்களாய் மாற்றி விடுகிறது. அவபாக்கியங்கள் என்னென்ன இருக்கின்றதோ அந்த அவபாக்கியங்களுக்கு எல்லாம் நம்மை விலக்கி நம்மை பாக்கியவான்களை மாற்றுகிறதற்கு பேர் தான் என்னது? சொல்லுங்க. சுவிசேஷம். நம்மளை பாக்கியவான்களை மாற்றுகிறது என்னது? சுவிசேஷம். அப்ப பாருங்கள், அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியம் எனக்கு என்ன செய்யப்பட்டது? வெளிப்படுத்தி அறிவித்தார். அப்ப இதுல இருந்து இந்த ராத்திரி வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அது அந்த கூட்டத்தை குறித்து சொல்லும் போது ஒரு ஞானஸ்நானத்தை முக்கியத்துவப்படுத்தி இல்லையா? சோத்திரம். ஞானஸ்நான 4 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அதனால் அந்த கூட்டத்தை முக்கியத்துவப்படுத்தி வைத்திருக்கிறது என்று அருமையான கர்த்தருடைய ஊழியர் அறிவித்திருந்தார். அப்ப அதனால தான் நான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். அப்ப இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறது என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், இந்த பரம வாக்கியம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாய் வாக்கு தத்தத்துக்கு கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறார்கள் என்கிற ரகசியம். அப்போ எங்கேயோ தூரத்தில் நம்ம கிடக்கிற நம்ம ஆண்டவர் நமக்கு பண்ணின இந்த வாக்கு தத்தங்கள், அந்த உடன் சுதந்திரம், உடன் பங்கு பத்தியால இதுல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகள். நம்ம எல்லாரும் அப்பொழுது என்ன பங்காளிகள்?
உடன் பங்காளிகள். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், என்ன பங்காளிகள்? உடன் பங்காளி. சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, உடன் பங்காளி. எல்லாருக்கும் இந்த வார்த்தை பொருந்தாது, எல்லாருக்கும் இந்த வார்த்தை பொருந்தாது. இந்த உடன் பங்காளிகள் என்கிற வார்த்தை என்ன யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் அப்ப எங்க இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. சந்தோஷமா சொல்லுங்க பாப்போம், எங்க இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் தான் இந்த வாக்குத்தத்தத்தை பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு தான் நம்ம யாராய் மாறுகிறோம்? உடன் பங்காளிகளாய் மாறுகிறோம். அது ஒரு ரகசியம், யாருக்கும் வெளிப்படுத்தாம இருந்துச்சு. அதனால தான் நியாயப்பிரமாணத்தின்படி அந்த மேன்மை அவர்களுக்கு மட்டும் இருந்தது, அது மற்ற யாருக்குமே உரித்தாகவில்லை. அதனாலதான் அந்த வாக்கு நியாயப்பிரமாணத்துக்கு மேன்மை உண்டாகும். ஆனா அந்த மேன்மை மாறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் முழு உலகத்துக்கும், யூதர்கள் வழியாக எல்லாருக்கும் ரட்சிப்பு, எல்லாரும் மீட்கப்படணும், எல்லாரும் பாதுகாக்கப்படணும், எல்லாருமே தெய்வ மக்களாய் மாற்றப்பட வேண்டும் என்கிறதான அந்த ரகசியம் வெளியரங்கமாக்கிறது. அதனுடைய ஆழத்தை அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்துறார். அப்ப இங்கே வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் வேற ஒண்ணும் இல்ல, கிறிஸ்துவுக்குள் புறஜாதிகள் எல்லாரும் உடன் பங்காளிகளாய் மாறுகிறார்கள் என்கிற ஒரு ரகசியம். அப்ப இந்த கிறிஸ்துவுக்குள் அல்லாதபடிக்கு யாருக்குமே இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகாது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம 2 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்புவீர்களே ஆனால், ஆமேன் சோதரங்க 2ஆம் அதிகாரத்தில் 1 எடுத்து பாருங்கள். 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை படிங்க, 19 இருந்து படிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் 19வது வசனம். என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், பாத்தீங்களா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உள். இயேசு கிறிஸ்துவிலோ இயேசு கிறிஸ்துவினாலோ அப்படி இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு உள். இதை நீங்க மறக்க கூடாது. அதாவது இந்த நிருப புஸ்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா அதிகமாய் படிக்கப்படுகிற ஒரு வார்த்தையாக என்ன வார்த்தை? கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ளதான். ஒன்றுமே எங்க இல்ல, வெளியிலே இல்ல, எல்லாமே கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள். அப்ப நமக்கு ஆயிரக்கணக்கான பிராமிஸ் இருக்கிறது, நிறைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் இப்ப நம்ம சும்மா சொல்றோம் பாத்தீங்களா, வாக்குத்தத்த கூட்டங்கள் என்று நம்ம வைக்கிறோம், நம்ம மாதத்துக்கு வாக்குத்தத்தங்கள் வைக்கிறோம், ஸ்தோத்திரம், இப்படி எல்லாம் நிறைய, அதெல்லாம் தப்புல. ஆனா இந்த கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்களுக்கு யாருக்குமே இந்த வாக்குத்தத்தம் என்ன இல்ல, சொந்தமே. சும்மா சொல்லிக்கிடலாம் நம்ம. ஆனா இதெல்லாவற்றையுமே ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறார்னா, அழகாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்க இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று ஆமேன் என்று இருக்கிறது. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், எல்லாரும் சொல்லுங்க, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்ப யாருக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்து. இதை நான் புரியும்படி உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற அருமையான இந்த பிரசங்க பீடம், இங்க இருக்கிற கேமரா சிஸ்டம், இங்க இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் சிஸ்டம், இங்க இருக்கிற பாக்ஸ், இங்க இருக்கிற சேர்ஸ், இங்க இருக்கிற பாய், சோத்திரம், இது இவ்வளவு நிறைய இன்னும் இருக்கிறது, நிறைய உபகரணங்கள் இருக்கிறது. சோத்திரம். இந்த உபகரணத்தில் ஏதாவது ஒன்றை நான் சொந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆனால் சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நீங்க இந்த இந்த ஆலயத்துக்கு புறம்பா இருந்தா ஒன்றையுமே என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்கவே முடியாது. புரியும்படியே சொல்லித்தார். இதில் ஏதாவது ஒன்று நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் இதில் எதையாவது ஒன்றை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நான் யாராகணும்? இதுக்கு உள்ள வரணும். எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, எங்க வரணும்? இதுக்குள்ள வரணும். அதே மாதிரி தான் இப்ப இந்த பூமியில இருக்கிற எல்லாமே 24 சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் எல்லாம் எனது, கர்த்தருடையது.
இப்போ உலகத்தில் இருக்கிற சகல இது காண்கின்றவைகள் அநித்தியமானவைகள், இதே போல காணாதவைகள் நித்தியமானவைகள் இருக்கிறது. அதை மட்டும் நீங்க நினைச்சா போதும். ஆயினும் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அதுக்கு பொருந்தும். மற்றவைகள் அவன் முக்கியமானவைகள், காணாதவைகள். சந்தோஷமாக கைகளை உயர்த்தி ஒரு முன்னலில் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். காண்கிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், நமக்கு பொருந்தலாம். காணாதவைகள் நித்தியமானவைகள். சோத்திரம், அதுதான் நமக்கு பெருசு, கண்ணுக்கு புலப்படாதது, எட்டர்னல், முடிவில்லாதது. இதெல்லாம் முடிவு குறிக்கப்பட்டது. இதெல்லாம் தீக்கு இரையாக பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்ப என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒன்றும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தான் அந்த பூமியினுடைய அமைப்பு. ஆயினும் இந்த உலகத்தில் வாழுகிற காலங்கள் நமக்கு வாக்குத்தத்தங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதுக்கு நம்ம சொந்தக்காரர்கள் தான். இந்த இகலோகத்துக்குரியவைகளா இருக்கட்டும், பரலோகத்துக்குரியவைகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது ஒரு மனிதனுக்கு உரித்தாக வேண்டுமேயானால், அது சுதந்திரமாக மாற்றப்பட வேண்டுமேயானால், இந்த பிராமிஸ்கள் எல்லாம், இந்த உடன் பங்காளித்துவம், உடன் பங்கு, எல்லா நன்மைகளுமே இது யாருக்குள் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள். சந்தோஷமா இந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள். அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒன்றை சுதந்திரிக்கணும்னா நம்ம எல்லாரும் எங்க வந்தாகணும்? கிறிஸ்துவுக்குள்ள வரணும். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தா தான் நமக்கு ஜெயம், நமக்கு வெற்றி. அப்போ இந்த கிறிஸ்தவ மார்க்கம் அப்படின்னு சொல்லுகிறது எல்லாரையுமே கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருகிற மார்க்கம். இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தாலுடைய யாருக்குமே இந்த வாக்குத்தத்தத்துக்கு என்ன ஆக முடியாது? பங்கு, உடன் சுதந்திரமை பெற்றுக்கொள்ள முடியாது. உடன் பங்காளியாய் மாற முடியாது. உடன் சுதந்திரவாளிகளாய் மாற முடியாது. அப்போ ஏன்னா இந்த ரகசியம், சொல்லப்பட்ட ரகசியம், வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் என்ன ரகசியம் அப்படின்னு சொன்னா, புறஜாதிகள் ஆமென் கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் யாராய் மாறுகிறார்களாம்? உடன் பங்காளிகள், உடன் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறார். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே எங்க வரணும்? கிறிஸ்துவுக்குள்ள வரணும். அப்போ இந்த வேத புஸ்தகத்தில் நீங்க தேடி பாருங்க, எங்க வேணாலும் தேடி பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எப்படி வர முடியும் அப்படி என்று சொல்லி நமக்கு ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எப்படி வரணும், கிறிஸ்துவுக்குள் எப்படி 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 உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன வழி அப்படின்னு கேட்டால், சோத்திரம், என்ன வழி? சோத்திரம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்தபோது நான் சொன்னதா எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு. சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12:13. யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும், பத்தியலா எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்கு உள்ளாக ஞான ஸ்நானம். பத்தியலா, ஒரே சரீரத்திற்கு உள்ளாவதற்கு என்ன பெறணும்? கலாத்தியர் நிருப புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
27வது வசனத்தை கூட படிச்சு பாருங்க. கலாத்தியர் 3:27 வாசிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம். பாத்தீங்களா? கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம், ஒரே சரீரத்திற்கு உள்ளாக ஞானஸ்நானம், கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவாகி இந்த சரீரத்திற்கு உள்ளாவதற்கு தான் என்னது தரப்படுகிறது? ஞானஸ்நானம். வேற எங்க வேணாலும் நீங்க படிச்சு பாருங்க. இந்த ஒரு வழி இல்லாதபடிக்கு ஸ்தோத்திரம் எங்க வர முடியாது? கிறிஸ்துவுக்குள்ள வர முடியாது. இந்த கிறிஸ்துவுக்குள் நுழைகிறதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஒரே ஒரு வழின்னா அந்த வழி வேற ஒரு வழியும் இல்லை. என்ன வழிதான்? ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தை பற்றி உங்களுக்கு நல்ல போதித்து தருவாங்க. நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லவேன். எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும், யாரால எடுக்கணும், யார் எடுக்கணும், ஆமீன் அப்படின்னு எல்லாம் சொல்லி தருவாங்க. ஆனால் இந்த வேத ஒழுங்கின்படியான, வேத முறைமையின்படியான ஞானஸ்நானம் இல்லாதபடிக்கு யாருமே எங்க நுழைய முடியாது? கிறிஸ்துவுக்குள்ள நுழைய முடியாது. கிறிஸ்துவுக்குள் நுழையாத யாருமே யாராக முடியாது? உடன் பங்காளிகளாய் மாற முடியாது, உடன் சுதந்திரவாளிகளாய் மாற முடியாது, வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகள். இப்ப ஏன் சபைகளில ஞானஸ்நானம் கட்டாயம்? ஞானஸ்நானத்தை முக்கியத்துவப்படுத்துகிறது எதற்காக? ஞானஸ்நானத்தின் பயன் என்ன அப்படின்னு கேட்டா, சோத்திரம் இந்த ஞானஸ்நானத்தின் மூலம் தான் யாருக்குள்ள நுழைய முடியும்? எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கு. உதாரணமாக எபேசியர் நிருப புஸ்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் நிருப புஸ்தகம் நிறைய புத்தகத்தில் இருக்கிறது. எபேசியர் நிருப புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகள். அப்ப விசுவாசிகளாக இருக்கணும் என்கிற தகுதி யாருக்குள்ளதான் இருக்க முடியுது? கிறிஸ்துவுக்குள். எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, யாருக்குள்ளதான் இருக்க முடியும்? ஒரு விசுவாசி அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கணும். 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் படிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். அப்ப ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? சந்தோஷமா சொல்லுங்களேன், யாருக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஸ்தோத்திரம் 4வது வசனத்தில் படிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். யாருக்குள்ள தெரிந்து கொண்டார்? கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். 7வது வசனத்துல இவருக்குள் நமக்கு மன்னிப்பு உண்டாகிறது. ஆமீன். அதுபோல 9வது வசனத்துல கிறிஸ்துவுக்குள் எல்லாம் கூட்டப்பட வேண்டியதா இருக்கிறது. 12வது வசனத்துல கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம். அதுபோல 16வது வசனத்துல இல்ல 2ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது, இங்கே இடையில இருக்கலாம், 2ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினால். சோத்திரம். பாக்குறீங்களா? வசனத்தை பாக்குறீங்களா? சோத்திரம். எல்லாம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட என்ன செய்தார்? எழுப்பினார். 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமா. இப்படி இந்த நிருப புஸ்தகத்துல நீங்க இங்க எங்க படிச்சாலும் என்ன வார்த்தையை படிக்க முடியும்? எல்லாம் எங்க இருக்கும்? கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள். ஒரு விசுவாசியா இருக்கணும்னா கிறிஸ்துவுக்குள், ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெறணும்னா கிறிஸ்துவுக்குள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தெரிந்து கொள்ளணும்னா கிறிஸ்துவுக்குள். ஆமீன். காலங்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நியமிக்கப்பட்ட காலங்கள் வரும்போது பரலோகத்துக்குரியவர்களும் பூலோகத்துக்குரியவர்களும் என்ன செய்யப்படணும்? ஒன்று சேர்க்கப்படணும். எபேசியர் நிருபத்தில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தையை படிங்க. 9வது வசனம், காலங்கள் நிறைவேறும். 1ஆம் அதிகாரம் 9. எபேசியர் 1. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நேமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும், அதுவும் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? யாருக்குள்ளதான் சேர்க்கப்படும்? கிறிஸ்துவுக்குள்ளதான். அப்ப காலங்கள் அது என்னன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. அவர் சீக்கிரமாய் தம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வரப்போகிறார். அது ஒரு காலங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நியமிக்கப்பட்ட ஒரு காலம். அதாவது வசனத்துல படிக்கிறோம் இல்லையா, நியமிக்கப்பட்ட காலத்தில் யதார்த்தமாய் அவர் பூமி என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்படுகிறது போல நியமனம் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே இதெல்லாம் அவருடைய ஸ்தோத்திரம் கால புத்தகத்தில் எழுதி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. திட்டங்கள் ஆமென் எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீர்மானத்தின் விவரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீர்மானத்தின் விவரம் சொல்லுகிறேன் அப்படின்னு தீர்மானித்த விவரங்கள் ஏற்கனவே எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. ஒன்றும் ஆக்சிடென்ட் கிடையாது. சடனா இனி ஒன்றும் சம்பவிக்க போகிறது கிடையாது. எல்லாமே நியமனம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த வசனம் ரொம்ப முக்கியம். காலங்கள் நிறைவேறும் போது
விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவையுமாகிய சகலமும் யாருக்குள்ள கூட்டப்படணும்? கிறிஸ்துவுக்கு. அப்போ முக்கியப்படுத்துகிற வார்த்தை என்னன்னு சொன்னா, ஏதாகிலும் ஒன்றுக்கு நம்ம சுதந்திரவாளிகளாய் பங்குள்ளவர்களாய் நம்ம மாற்றப்படணும்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருக்குள்ள வந்தே தீரணும்? கிறிஸ்துவுக்குள் வந்தாகணும். கிறிஸ்துவுக்குள் வரலன்னா இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கை வீண், வேஸ்ட். இப்போ ஞானசனத்துக்கு 5 பேர் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, பாக்கியவான்கள். நிறைய பேர் ஞானசனனை எடுத்திருப்பீங்க. யாராகலும் இப்ப நிறைய மக்கள் இல்லை இருந்தாலும் நான் சொல்றேன், யாராகலும் ஞானசனனை எடுக்காம இருந்தா உங்க வாழ்க்கை அத்தனை வேஸ்ட். இந்த ஓட்டம், இந்த பிரயாசம், இந்த உழைப்பு, இந்த தியாகங்கள் ஒன்றுமே நமக்கு பயனுள்ளதாய் போகாது. ஏன் போகாதுன்னா, காலங்கள் நிறைவேறும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிற பூலோகத்தில் ஒன்று சேர்க்கப்படும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம ஒன்று கூட்டப்படணும். ஒன்று கூட்டப்பட்டு நம்ம ஒன்னா வாழ போறோம். அந்த சேர்க்கப்படுகிற நேரத்தில் யாருதான் சேர்க்கப்படுகிறார் என்று சொன்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் தான் என்ன செய்யப்படுவார்கள்? ஒன்று சேர்க்கப்படுவாங்க. கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தாது. அதனால அப்ப கிறிஸ்துவுக்குள் வரணும்னா வேற வழியே இல்லை. ஞானஸ்நானம் எடுக்காம வர முடியாது, கண்டிப்பா வர முடியாது. அதுவும் ஞானஸ்நானம் என்கிற அந்த வார்த்தையில் செயல்படுகிற எல்லா செயல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. சிலர் கொடிக்கீழ கீழே போறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் தண்ணி தெளிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் குழந்தைகள் எடுக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. சிலர் ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு முக்கியத்துவம் கிடையாது, ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அப்ப கொடிக்கு கீழே போகிறதோ, ஸ்தோத்திரம், குழந்தைகளாக ஞானஸ்நானம் கொடுக்கிறதோ எடுக்கிறதோ, இல்ல விசுவாசம் வராதபடிக்கு எடுக்கிறதோ கொடுக்கிறதோ, இது ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதல்ல. அது ஒன்றும் அங்கீகரிக்கப்படக்கூடியதில்லை. ஏன் அங்கீகரிக்கப்படக்கூடியதில்லை என்று சொன்னால், இந்த ஏறக்குறைய பூமியில நம்ம சரியாக, ஒழுங்காக, திட்டமாக, நேர்த்தியாக செய்வதற்கு நமக்கு தேவையான காரியம்லாம் கிறிஸ்து நமக்கு என்ன காட்டி தந்திருக்கிறார்? மாதிரி காட்டி தந்திருக்கிறார். கிறிஸ்து நமக்கு என்ன காட்டி தந்திருக்கிறார்? மாதிரி காட்டி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சரியா ஒழுங்கா செய்ய வேண்டிய சகல காரியத்தையும் மாதிரி காட்டி தந்திருக்கிறார். ரோல் மாடலா இருக்கிறார். அவர் மாதிரி புருஷன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு? மாதிரி புருஷன். அவர் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே செய்யணும். அவர் எப்படி செய்தாரோ அப்படியே செய்யணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருப்பார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:2 வாசித்து பாருங்க. நாள் வரைக்கும், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினவைகளை குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினார். அப்ப பாருங்க, அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும். அதாவது கிட்டத்தட்ட 33.5 வருஷம், குறிப்பாக 3.5 வருஷம். 33.5 வருஷ சரித்திரமும் நமக்காகத்தான். பிறப்பு எப்படி இருந்தது, வளர்ப்பு எப்படி இருந்தது, அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற அனுபவம் எப்படி இருந்தது, இதெல்லாம் நமக்கு மாதிரி. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 33.5 வருடகால சரித்திரம், அவருடைய லைஃப் ஹிஸ்டரி, அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய வாழ்க்கை வரலாறு 33.5 வருடகால வாழ்க்கை வரலாறை குறித்து இந்த அப்போஸ்தலர் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படுகிறது வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினது. அப்படின்னா என்னது? அவருடைய போதனைகள், அவரால் போதிக்கப்பட்டவைகள், அவரால் உபதேசிக்கப்பட்டவைகள் சும்மா உபதேசிக்கப்படல. அவர் செய்ததை என்ன செய்தாராம்? உபதேசித்தார். அவர் என்ன செய்தாரோ செய்ததை போதித்து தந்தார். அதாவது நமக்கு வேதத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த டாக்டரின் உபதேசத்துக்கும் உலக மனுஷனுடைய உபதேசத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்ப பாருங்க, பாஸ்டர்களாகிய நாங்கள், விசுவாசிகளாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. இப்ப சண்டே ஸ்கூல் பிள்ளைக்கு ஆமீன் சொல்லிக் கொடுக்குறீங்க. மக்களே, நீ கரெக்டா காலையில் எழும்பி விடிய காலமே நீ ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், நீ பரிசுத்தமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், இப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுகிற 100 காரியங்கள் சொல்றதுல ஏறக்குறைய 50 காரியம் யாரையும் செய்ய மாட்டோம். சொல்லுங்க, யாரையும் செய்ய மாட்டோம், நம்மளே செய்ய மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். உண்மையா பொய்யா? உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. இயேசப்பா அப்படி இல்லை. செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினவைகள். எதை செய்தாரோ செய்தது என்ன செய்தார்?
உபதேசித்தார். எதை உபதேசித்தாரோ அதை என்ன செய்தார்? செய்து காட்டி தந்தார். அப்போ சில காரியங்களை எல்லாம் அவர் அப்படியே அழகாய் நேர்த்தியாய் செய்தார். இயேசு ஞானஸ்நானத்துக்கு வரும்போது யோவான், ஸ்நாபக யோவான் தடுக்கிறார். வேண்டாம், நீர் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய அவசியம் இல்லை, அதுவும் என் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லுகிறார் உடனே, நீ என்ன செய்யாத, தடை செய்யாத, இப்பொழுது நீ என்ன செய், இடங்கொடு, தடை பண்ணாத, இடங்கொடு, ஏன்னா இப்படித்தான் சகல நீதியும் நிறைவேற்றப்படணும்னு சொல்லிட்டு அவர் அதை செய்தார். எதுக்கு? மாதிரி காட்டினார். யாரோ சொன்னாங்க, யாரு எதுக்கு? மாதிரி காட்டி தருவதற்காக. ஏன்னா ஒரு மனுஷன், இப்ப பாருங்க, ஒரு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, ஒரு கொடிக்கு கீழே கொண்டு போகிறாங்க. சிலர் ஞானஸ்நானமே தேவையில்லைன்னு சொல்றாங்க. சிலர் ஞானஸ்நானம் என்னன்னே தெரியாம விசுவாசிக்காம ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்ப இப்படி ஒன்னும் சம்பவிச்சிடக்கூடாது, ஒரு தீங்கான காரியம், தவறான காரியம் நடக்கக்கூடாது என்பதற்காக அவரே இதை செய்து காட்டி தந்தார். அவரே இதை செய்து போனார். எதற்கு செய்து போனார் என்று சொன்னால், எதற்கு காட்டி தந்தார் என்று சொன்னால், இந்த ஞானஸ்நானம் அல்லாதபடிக்கு, இந்த ஞானஸ்நானத்தினுடைய சத்தியம் அல்லாதபடிக்கு யாரும் எங்க நுழைய முடியாது? கிறிஸ்துவுக்குள். அதனால யாராகலும் இதுவரையிலும், இந்த ராத்திரி வேளை வரையிலும் சரியாய் வேத ஒழுங்கின்படியாக, இந்த வேத வார்த்தையின் நம்பிக்கையின்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல தண்ணிக்குள் முங்கி ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா நம்முடைய ஆத்மீகம் வீணாய் போயிடும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய ஓட்டங்கள் எல்லாம் விருதாவாய் போய்விடும். அதனுடைய பிரதிபலன் இங்கே தந்துடுவார், இங்கே அளந்து வாங்கிடலாம், சோதனை இங்கே கிடைச்சிடும். நம்ம இங்கிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்ப கிறிஸ்துவுக்குள் வந்துதான் ஆகணும். கிறிஸ்துவுக்குள் வராவிட்டால் சோதர இந்த வாக்குத்தத்தத்தின் உடன் பங்காளிகளாய் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மாற முடியும். வருகிறதுக்கு தான் கிறிஸ்துவுக்குள் நுழையணும். ஏன்னா எல்லா ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும், சகல வாக்குத்தத்தங்களும் உள்ளதான். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை புரிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த கிறிஸ்துவுக்குள் வந்து சுதந்திரவாளிகளாய் நம்ம மாற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கிறது. அப்ப அந்த கட்டாயத்தை நிறைவேற்றுவதற்கு தான் ஞானஸ்நானம். அப்ப அந்த ஞானஸ்நானத்தினால் சோதர நமக்கு என்ன பாக்கியம் கிடைக்கிறது அப்படி என்று சொன்னால், வாசித்து பாருங்கள், மார்க்கு சுவிசேஷம் 16:16 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 16:16, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். பாத்தீங்களா? அந்த ஞானஸ்நானம் இல்லாதபடிக்கு வாழ்ந்தால் தண்டனை காத்திருக்குது, ஆக்கினை காத்திருக்கிறது. இந்த பூமியில மனுஷர்களாய் பிறந்திருக்கிற நம்மை 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் படிக்கும் போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. 1 தெசலோனிக்கர் 5:9 படிக்கும் போது, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கே நியமித்திருக்கிறார். பாத்தீங்களா? இந்த பூமியில அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னையும் உங்களையும் நம்மையும் எல்லாம், ஒரு மனுஷரையும், இந்த பூமியில உலகத்தில் இருக்கிற யாரையும் ஆண்டவர் என்னத்துக்கென்று நியமிக்கல, கோபாக்கினைக்கென்று நியமிக்கல. பேசுங்களே, சத்தமா பேசுங்க. என்னத்துக்கென்று நியமிக்கல, கோபாக்கினைக்கென்று நியமிக்கல. சரியா? கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் எதுக்கென்று நியமிச்சாரா? வாசித்த வசனம் தானே, நீங்க எல்லாம் சொல்லி இருக்கலாமே. எதுக்குன்னு நியமிச்சார்? ரட்சிக்கப்படும்படி நியமித்தார். எதுக்குன்னு நியமித்தார்? சந்தோஷமா சொல்லுங்க. எதுக்குன்னு நியமித்தார்? ரட்சிக்கப்படும்படி நியமித்தார். சோதரம், ரட்சிப்பதற்கு நியமித்தார். அப்ப இந்த ரட்சிப்பின் வாக்கியம் எப்ப நமக்கு கிடைக்கிறது அப்படி என்று சொன்னால், இதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுத்தால் நமக்கு என்ன பாக்கியம் கிடைக்கிறது? ரட்சிப்பின் பாக்கியம் கிடைக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்குள் நுழைந்து அந்த ரட்சிப்பின் பாக்கியத்தை பெற்று காலங்கள் நிறைவேறும் போது நாமும் பரலோகமும் ஒன்றிணைக்கப்பட்டு சகல நன்மைக்கும் சகல ஆசீர்வாதத்துக்கும் நம்ம சொந்தக்காரர்களாகும்படியான பாக்கியம், பெரிய பாக்கியம். அல்லேலூயா.
சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இது வறுமை அல்ல, இது பெரிய பாக்கியம். ஞானஸ்நானம் எடுத்தவங்க, ஆண்டவருக்குள்ள வந்தவங்க எல்லாம் ஒருவேளை தளர்ந்திருக்கலாம், சோர்ந்திருக்கலாம், பின்வாங்கி இருக்கலாம், தடுமாறி இருக்கலாம். ஏன் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க? அந்த பின்மாற்றத்தையும் சோர்வையும் நிலை தடுமாற்றத்தை எல்லாம் ஏன் அங்கீகரித்தாங்கன்னா, இந்த பரம பாக்கியத்தின் வெளிப்பாடு கிடையாது. ஐயோ, நான் ஒரு பெரிய சோதர ஆசீர்வாதத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன், இனி காலங்கள் நிறைவேறும் போது சோத்திரம் ஒரு 5 சென்ட் நிலத்தை வாங்கி பாருங்க, எவ்வளோ சந்தோஷம். ஒரு படிச்சு வெற்றி பெற்று பாருங்க, எவ்வளோ சந்தோஷம். ஒரு வேலை கிடைச்சு பார்க்கட்டும், எவ்வளோ சந்தோஷம். கை நிறைய சம்பளம் வாங்கி பாருங்க, எவ்வளோ சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஏதாவது ஒரு நன்மையை சுதந்திரிக்கும் போது அழுகிறவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யாரும் என்ன செய்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு சந்தோஷம் ஆசீர்வாதம் கிடைக்கும் போது யாரும் என்ன செய்கிறது கிடையாது, அழுறது கிடையாது. ஏன் அழுறது இல்லைன்னு சொன்னா அது ஒரு பிரம்ம சந்தோஷம். அதே போலதான் பிரைஸ் தி லார்ட், கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் நுழைந்திருக்கிற வாழ்க்கை அல்லது பரலோகத்தை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. ஆமென். பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி தந்துட்டு ஜெபத்தில் நடத்துவேன். கொஞ்சம் நீங்க புரியுங்க, வசனத்தை புரிஞ்சுட்டு ஸ்தோத்திர ஜெபத்தில் நடத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது ஒரு பெரிய பாக்கியம். இந்த வெளிப்பாடு நிறைய மக்களுக்கு இல்லை. அதனால தான் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு நிறைய பேர் எங்க போனாங்க? பேக்ல போனது, வெளியில போனது, பின்வாங்கி போனது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு ஆண்டவருக்குள்ள இருக்கிற மக்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடுகள், அந்த ஆசீர்வாதத்தின் அந்த பிளெஸிங்குடைய ரெவலேஷன் அவங்களுக்கு தெரியல, வெளிப்பாடு தெரியல. ஆனா இதை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஒரு நாள் வரும், காலங்கள் நிறைவேறும். அந்த காலங்கள் நிறைவேறும் போது பரலோகத்தில் இருக்கிறவங்க பூலோகத்தில் இருக்கிறவங்களும் ஒன்று கூட்டப்பட்டு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள உடன் பங்காளிகளாக, உடன் சுதந்திரவாளிகளாய் மாறணும். அதுக்குத்தான் கிறிஸ்துவுக்குள்ள நுழையணும். கிறிஸ்துவுக்குள் நுழைந்து இந்த வாக்கியத்தை பெறுவதற்காக நம்ம ஆயத்தப்படும் போது சோத்திரம், அந்த காரியத்தை, ஞானஸ்நானம் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பெறும்போது நமக்கு ரட்சிப்பும், அதை பெறாமல் வாழ்ந்தால் கோபாக்கனையும் காத்திருக்கிறது. என்ன காத்திருக்கிறது? கோபாக்கனை. அதான் தெளிவாய் வசனம் சொல்லி தருகிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசத்தில் வராதவன் ஆக்கனைக்குள்ள. அதனாலதான் நான் சொன்னேன், கிறிஸ்துவ வாழ்க்கை சரியா வாழலைன்னா வேஸ்டா போயிடும். அது வருத்தத்துக்குரியதாய் மாறிடும், அது தண்டனைக்குரியதாய் மாறிடும். ஏன்னா யாராவது நீங்க ஞானஸ்நானத்தின் வழியா கிறிஸ்துவுக்குள்ள நுழையாம இருக்கிறீங்கன்னா இப்படியே போகும், காலங்கள் தாண்டி போகும். ஆண்டவர் வரும்போது கைவிடப்பட்ட உடன் தானே எதுக்குள்ள நம்ம ஆக்கப்படுவோம்? கோபாக்க. ஆனா அங்க 1 தெசலோனிக்கர் 5:9 படிச்சோம் அல்லவா, தேவன் நம்மை ஒருவரை எதுக்கென்று நியமிக்கவில்லை, கோபாக்கனைக்கென்று நியமிக்காம எதுக்கென்று நியமிச்சு வச்சிருக்கிறாராம்? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். 1 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் தேவன் சுத்தமுள்ளவரா இருக்கிறார். தேவனுடைய விருப்பம் என்ன, வாஞ்சை என்ன? எல்லா மனுஷரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். எதுக்கு? அந்த ஞானஸ்நானமாகிய அந்த ஸ்தோத்திரம் வழியாக உள்ள போய் இந்த ரட்சிப்பை சுதந்திரித்தாலுடைய இந்த பாக்கியத்திற்கு யாரும் சொந்தக்காரர்களாய் மாற முடியும். விசுவாசத்துக்குள்ள வரணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நாம் இருதயத்தில் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ரோமர் நிருப புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனத்தை படிக்கும் போது அங்க சொல்லப்பட்ட, எடுத்து வாசிங்க ரோமர் நிருப புஸ்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால், இந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை தான் மார்க் 16:16 சொல்லப்பட்டு, அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் விசுவாசித்து அவன் ஞானஸ்நானம் பெற்றால், விசுவாச ஞானஸ்நானம் பெற்றால் அவனுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கிறது. இந்த ரட்சிப்பு அப்படின்னு சொல்லுகின்ற ஒன்றில் அவன் வராத பட்சத்தில்
ஒரு காலகட்டத்தில் நம்ம கைவிடப்பட்டு யாராய் மாறிவிடுவோம்? கோபாக்கினையின் பிள்ளைகளாய் மாறிவிடும். அதனால யாராகலும் ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தா சோதரை இப்போ ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வருகை தாமதிச்சா நீங்க பாக்கியவான்கள். சோதர அல்லேலூயா. இல்ல ஆண்டவருடைய வருகை இன்னைக்கு ராத்திரி இருக்கும் வேண்டாம். நம்ம எல்லாரும் யாரு? நம்ம எல்லாரும் இல்ல, ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எல்லாம் யாரு சொல்லுங்க? கோபாக்கணை. அதனால நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நான் ஞானஸ்நானம் எடுக்கிறது வரைக்கும் வருகை என்ன செய்யட்டும்? தாமதிக்கட்டும். அடுத்த டீம் அடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நானும் ஞானஸ்நானம் எடுக்கிறது வரைக்கும் என்ன செய்யட்டும்? வருகை தாமதிக்கட்டும். அதுக்கு பிறகு அடுத்த டீம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறது வரைக்கும் என்ன செய்யட்டும்? என்ன தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து என்ன செய்யல? தாமதிக்கல. பின்ன எதுக்கு தாமதிக்கிறார்? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒருவனும் கெட்டு போகிறது தேவனுக்கு என்ன இல்லை? விருப்பமே இல்லை. இந்த பூமியில நான் ஒரு முறை அப்படி வண்டி ஓட்டிட்டு வரும்போது அப்படியே ஒரு பவனி போய் கொண்டிருந்தது. சோத்திரம். அப்போ அதை குறித்து எங்க கூட இருந்தவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. ஏன்னா ஒருவனும் கெட்டு போகிறது யாருக்கு விருப்பம் இல்லை? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அதனால நம்ம நினைக்கிறது படி ஒண்ணு என்ன செய்யாது? நடக்காது. ஒரு மனுஷனா ஒருத்தன் பிறந்திருக்கிறான்னா அவன் என்னதான் பாவியா இருந்தாலும், என்னதான் துரோகியா இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு விதத்தில் அவன் ரட்சிக்கப்படுவதற்கான சகல ஆயத்தங்களையும் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார்? வழி திறந்து கொடுப்பார். வழி திறந்து கொடுக்காதபடிக்கு ஒரு ஆபத்தையோ ஒரு சிக்ஷையோ ஒரு தண்டனையோ பூமியில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அனுமதிக்கவே மாட்டார். ஏன்னா ஒருவனும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தமுள்ள காரியம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தான் ஆகணும். எல்லாரும் காப்பாற்றப்பட்டு ஆகணும். எல்லாரும் விடுவிக்கப்பட்டு ஆகணும். எல்லாரும் தப்புவிக்கப்பட்டு ஆகணும். சோத்திரம். எதுக்காக ஆமேன் சோத்திரம் இந்த பாக்கியத்தை எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார்னா, இந்த ஞானஸ்நானத்தை பெற்று பெறும்போது, ஞானஸ்நானத்தை பெறும்போது அந்த ரட்சிப்பு என்கிறதான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. இந்த அனுபவங்களின் வழியாகத்தான் எங்க நுழைய முடிகிறது? கிறிஸ்துவுக்குள் நுழைய முடியும். இந்த கிறிஸ்துவுக்குள் நுழைந்தால் ஒழிய இந்த வாக்குத்தத்தத்தின் உடன் பங்காளிகளை நம்ம என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. அப்போ இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரணும். முதலாவது அதான் ஞானஸ்நானம். அப்போ இந்த ஞானஸ்நானம் பெற்ற உடனே எல்லாம் ஆயத்தமாயிருமா? இல்லை. ரட்சிப்பை குறித்து படிக்கும் போதே எபிரேயர் நிருப புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2:4 வாசித்து பாருங்க சீக்கிரமாக. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, பார்த்தீங்களா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? அப்போ இன்னைக்கு இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கிறாங்க, ஆவலா இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும்னு. இந்த ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லுகிற அந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் வழியாக கிறிஸ்துவுக்குள் நுழையும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நுழைந்து போகிற அந்த என்ட்ரன்ஸ், அந்த வாசல், அந்த ரட்சிப்பின் நிலை, அதை குறித்து வசனம் சொல்லி தருகிறது. அது சின்னதல்ல. அது என்னது? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அது சிறிதல்ல. அது என்னது? எவ்வளவு பெருசா? இவ்வளவு பெருசு. அளவு சொல்லப்படல. இவ்வளவு பெருசான ரட்சிப்பு. பெரிய ஒரு ப்ராசஸ். அது பெரிய ஒரு வேலை. அது ஒரு சின்ன வேலை இல்லை. இப்ப நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேனே, இந்த ஆலயத்தினுடைய ஃப்ரெண்ட்ல வந்திருக்கிறீங்க, இங்க வரைக்கும் நான் வரணும். அப்ப அந்த ஆலயத்தினுடைய என்ட்ரன்ஸ் ரட்சிப்பு அப்படின்னு சொல்றதுன்னா, அந்த ரட்சிப்பின் வழியாக அந்த வேலை முடிவடைகிறதுக்கு இவ்வளவு குறிப்பிட்ட ஒரு தூரம், அங்கே இருந்து மெல்ல 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 ஒரு 10-20 ஸ்டெப் வச்சு இங்கே வருகிறது போல, அது ஒரு செகண்ட்ல நிறைவேறுகிறது அல்ல. அது ஒரு நேரத்தில் நிறைவேறுகிறது அல்ல. விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்ற இந்த கிறிஸ்துவுக்குள் நுழைதல், அந்த நுழைந்து போய் அந்த வாக்குத்தத்தத்துக்கு பங்காளிகளாய் மாறுதல், அந்த உடன் பங்காளிகளாய் மாறுதல், அந்த உடன் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறது, அது ஒரு நேரத்தில் நிறைவேறுகிறது அல்ல. ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஓடி போயிடாதீங்க. சோத்திரம். அது ஒரு நேரத்தில் நிறைவேறக்கூடியதல்ல. அந்த ப்ராசஸை குறித்து சொல்லப்பட்டு இது பெருசான ஒண்ணு.
அது ஒரு பெரிய ஜாபு, அது ஒரு பெரிய வேலை. அப்ப அந்த பெரிய வேலையை சோத்திரம் நான் கொஞ்சம் ரட்சிப்பை குறித்து வேத புஸ்தகத்துல படித்த போது அதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பேன். எங்க போனாலும் சொல்லிக் கொடுப்பேன். ஆமீன். வேற பிரசங்கமே இல்லைன்னு கேட்டாலும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அது ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற ஒரு உத்தரவாதம். சோத்திரம். அப்போ அதை குறித்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த காரியங்களை குறித்து படிக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் சொன்னார், குறைந்தபட்சம் அந்த ரட்சிப்பு, அதாவது ஆண்டவர் சொன்னார் இல்லையா, முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்டேன் என்று இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். நான் அந்த விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் அப்படி என்று சொல்லப்படுகிற வார்த்தை எப்போது நிறைவேறுகிறது அப்படி என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த ப்ராசஸ் என்ன செய்கிறது? தீருது. அப்போ ஏறக்குறைய இதை அவன் முழுமையாக்க வேண்டுமே ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 3 காரியத்திலேயாகலும் கவனமா இருக்கு. எத்தனை காரியத்துல? 3 காரியம். 1, வாசியுங்கள் யூதாவுடைய நிருப புஸ்தகம் 3வது வசனம். யூதாவுடைய நிருப புஸ்தகம் 3வது வசனத்தை படிங்க. பொதுவான ரட்சிப்பு. அப்ப பாருங்க, காமன் சால்வேஷன், பொதுவான ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? பொதுவான ரட்சிப்பு. அது ஒரு காமனாட்டு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒன்று, காமன் சால்வேஷன், பொதுவான ரட்சிப்பு. 2, ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படித்து பாருங்கள். ஏசாயா 33:6. பூரண ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? பூரண ரட்சிப்பு, ஃபுல் ஆஃப் சால்வேஷன், பூரண ரட்சிப்பு. எபிரேயர் நிருப புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படித்து பாருங்கள். எபிரேயர் 5:9 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பு. அப்ப பாத்தீங்களா, எட்டர்னல் சால்வேஷன், நித்திய ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? நித்திய ரட்சிப்பு. அதாவது அதனுடைய வார்த்தை என்னன்னு சொன்னா, ஒரு நிமிஷம் பாருங்க, இந்த என்ட்ரன்ஸ்ல கால் வைக்கும் போது காமன் சால்வேஷன், இந்த கேமரா இருக்கிற பகுதி அல்லனா இதுக்கு கொஞ்சம் இந்த நடுமையத்தில் வரும்போது ஃபுல் ஆஃப் சால்வேஷன், பூரண ரட்சிப்பு. அங்க நின்றுட்டு திருப்திப்பட முடியாது. ஏறக்குறைய அந்த காலங்கள் நிறைவேறும் நேமத்தின்படி நாம் ஒன்றிணைக்கப்பட்டு அந்த கிறிஸ்துவுக்குள்ள ஃபுல்லா நம்ம உள்ள நுழைஞ்சு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம உருவாக்கப்படணும்னா ஒரு எட்டர்னல் சால்வேஷன், நித்திய ரட்சிப்பு. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெறும் 3.5 வருஷ காலத்துல, குறைந்தபட்சம் ஒரு 3.5 வருஷ காலம் அந்த அனுபவத்தில் நம்ம வர்றதுக்கு, கிறிஸ்துவின் மாதிரியின்படி வர்றதுக்கு, இந்த 3.5 வருஷத்துல அவர் எபிரேயர் 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யாரானாராம்? பூரணப்பட்டார். அவர் யாரானாராம்? எவ்வளவு டைம் எடுத்திருக்கிறாரு? 3.5 வருஷம். எவ்வளவு டைம்? என்ன ஜலத்திலிருந்து கரையேறினார், ஏறக்குறைய வயதவருக்கு 30. அடுத்து நம்ம அவருடைய 33.5 வருஷம்னு சொல்லும் போது அந்த பஸ்கா பண்டிகையின் கணக்கை வைத்து சோத்திர நம்ம அளவு புரிந்து கொள்ளுகிறோம். ஆமீன். அந்த பஸ்கா பண்டிகை 3 பஸ்கா பண்டிகையில பங்கெடுக்கிறார். அப்ப அதனால அந்த கால அளவுபடியாக ஏறக்குறைய இயேசு இந்த பூமியில் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறார்? 33.5 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அப்போ அவர் ஞானஸ்நானம் எடுத்ததிலிருந்து அவர் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த காரியத்தை பாருங்கள், பரிசுத்தவான்கள் எழுதும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர் பூரணரானாராம். அவர் யாரானாராம்? பூரணரானார். அதாவது முழுமையடைந்தார், வளர்ச்சி அடைந்தார், பூரணப்பட்டார். அந்த வேலை முடிஞ்சது. சோத்திரம். அதுல கரெக்டானார். அவர் பூரணப்பட்டார். இப்ப பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் என்ன ரட்சிப்பை கொடுக்க காத்திருக்கிறாராம்? நித்திய ரட்சிப்பு. நித்திய ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? இங்கிருந்து மேல போகிறது, பரலோகத்துக்கு போகும்படியான தகுதி அடைதல், அந்த பூரண தகுதி அடைதல், அந்த தகுதி அடையணும். அப்பதான் நம்ம யாராய் மாற முடியும்? அந்த கிறிஸ்துவின் உடன் பங்காளிகளாய் மாற முடியும். அதுக்கான வழியைத்தான் சொல்லி தருகிறோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, 10 வருஷம் ஆன விசுவாசி, ஞானஸ்நானம் எடுத்து 10 வருஷம் ஆன விசுவாசி இன்னும் பொய் சொல்லியே நிறுத்தவே. நான் உங்களை இல்ல சொல்றேன், வேற யாரையும் சொல்றேன். நீங்க பதில் சொல்லுங்க. 10 வருஷம் ஆனவங்களே இன்னும் என்ன செய்யல? பொய் சொல்லி நிறுத்தவே இல்ல. அல்லேலூயா. அட அல்லேலூயா சொன்னா கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
நம்ம யாரா இருக்கணுமா? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48 படிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 5:48 படிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் சொன்னா நம்ம எல்லாரும் யாராய் மாறணுமா? பூரணமாகணுமா, பூரண சற்குணர் ஆகணுமா. பூரணம், நம்முடைய எல்லா குணத்திலையும் பூரண சற்குணர் ஆகணுமா. நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற தேவன், அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் யாராகணும்? பூரண சற்குணர் ஆகணுமா. பூரண சற்குணர் சொன்னா அங்க நிறைய குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் நம்முடைய மொபைல் எடுத்து திருடிட்டு போறான்னு சொன்னா அவனை கூப்பிட்டு, பிரதர் இங்க வாங்க பிரதர் அப்படின்னு கூப்பிட்டு, மொபைல் மட்டும் கொண்டு போனா எப்படி? இந்த சார்ஜரை என்ன செய்யுங்க, கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யணுமா? கொடுத்து விடணுமா. அப்படியெல்லாம் நல்ல தயாள குணமுள்ள விசுவாசிகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் சொன்னது புரியல உங்களுக்கு? ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட 2 மைல் தூரம் போ. உன்னை ஒருவன் வலது கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தையும் காட்டிக்கொடு. ஒருவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பினால் அவனுக்கு என்ன கொடுத்துரு, அந்த அங்கேயை சேர்த்து என்ன செய். அது நமக்கு புரியும்படியே சொன்னேன். ஒருத்தர் மொபைல் திருடிட்டு போறான்னு சொன்னா, இங்க வா பிரதர், மொபைல் மட்டும் கொண்டு போனா சரியாகாது, இந்த சார்ஜரை கூட நீ என்ன செய், கொண்டு போ. பைக்கை திருடிட்டு போறான்னு சொன்னா, அட பாவி, சாவியை கூட கொண்டு போ, சாவி இல்லாம எதுக்கு பைக் ஓட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கொடுத்து விடுறவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இது அதை சொல்லி முடிக்கும் போது 5:48 எழுதி வச்சிருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற பிதா யாரு? பூரண சற்குணர். நீங்களும் யாரா இருங்கள். அப்ப எப்படி பரலோகத்துக்கு போறது? பூரண சற்குணர் ஆகாட்ட எங்க போக முடியாது. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ரட்சிப்பின் ப்ராசஸ்ல வளரணும். இந்த காமன் சால்வேஷன் என்ன, ஃபுல் ஆஃப் சால்வேஷன் என்ன, எட்டர்னல் சால்வேஷன் என்ன என்பதெல்லாம் படிக்கணும். படிக்கும் போதுதான் ரட்சிப்பில் பூரணம் உண்டாகும். ரட்சிப்பில் பூரணப்பட்டால் ஒழிய நம்ம கிறிஸ்துவுக்குள் நுழைந்து அந்த வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திரவாளிகளை என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. அப்ப ஞானஸ்நானம் எதுக்குன்னு சொன்னா அது ஒரு என்ட்ரன்ஸ். ஞானஸ்நானம் என்னது? என்ட்ரன்ஸ். அதை என்ன சொல்லலான்னு சொன்னா, அது ஒரு பிள்ளைகளை கொண்டு வந்து ஒரு 3 வருஷம் என்ன செய்வோம், ஒரு ப்ரீ ஸ்டடி கொடுப்போம் இல்லையா. ஃபர்ஸ்ட்ல என்னது, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. ஒரு வேல்யூமே இதுக்கு உண்டா? இல்ல, ஒரு வேல்யூம் இல்லை. எதுல இருந்துதான் வேல்யூ? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு வேல்யூ இல்லை. ஆனா 3 வருஷம் எங்க கொண்டு போய் உட்கார வைக்கணும்? 3 வருஷம் குறைந்தபட்சம். இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல படிப்பிக்கணும்னாலும் ஒரு 50,000 வச்சு ஆனாலும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னு சொன்னா நம்ம வசதிக்கு ஏற்ப ஏதோ ஒண்ணு சத்துணவு கூடத்துல விட்டார்கள் என்ன செய்தாகணும், படிப்பிக்க. இல்லைன்னா மார்க்கம் இல்லை. 1ஆவது போகும்போதே அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. தெரியுதா, ஏபிசிடி தெரியுதா? அதே போல ஞானஸ்நானத்தோடு அல்ல நிக்க வேண்டியது. அது ஒரு காமன் சால்வேஷன், அது ஒரு பொதுவான ரட்சிப்பு. அது ஒரு எல்லாருக்கும் ஒரு வேளை அது வாய்க்கலாம், சோத்திரம். அப்ப அது வழியாக நடந்து 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 பூரணப்பட்டு பூரணத்திலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நடந்து 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 வந்து எட்டர்னல் சால்வேஷன் வரைக்கும் வரணும், நித்தியம் வரைக்கும் வரணும். ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த ரகசியம் வேற ஒண்ணும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாரும் உடன் பங்காளிகளாய் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாறணும்னா கிறிஸ்துவுக்குள்ள வந்துதான் ஆகணும். கிறிஸ்துவுக்குள் முளைகிற முதல் படியாக நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்தோம். சோத்திரம். அந்த ரட்சிப்பின் அனுபவம். அப்போ இதுவரைக்கும் நீங்க ரட்சிக்கப்படல, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரல. இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கணும்னாலே ஞானஸ்நானம் எடுக்கணும். இப்போ ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்க வந்து, ஞானஸ்நானம் எடுத்த அருமையான விசுவாசிகள் வந்து அந்த ரட்சிப்புல வளரணும். படிப்படியா 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 மேல 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 அப்படியே வளர்ந்துட்டே இருக்கணும். நிறைய ரட்சிப்புகள் இருக்கிறது. ரட்சிப்பின் படிநிலைகள் ஆமீன் ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு 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 அதாவது பிரயாசப்படணும். என்ன படணுமா? பிலிப்பியர் நிருப புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க சீக்கிரமாக. பிலிப்பியர் 2:12. ஆகையால் சோத்திரம். பிலிப்பியர் 2:12 வாசிங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர்களே,
நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் போது மாத்திரம் அல்ல, நான் தூரத்தில் இருக்கும் போதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு என்ன செய்யுங்கள். அப்ப விசுவாசிகள் எல்லாம் என்ன செய்யணும்? அதிக பயத்தோடு அதிக நடுக்கத்தோடு, அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும். நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பு இது ஒரு நாள் முடிந்து போகக்கூடிய வேலை அல்ல. இந்த வேலை நிறைவேறுவதற்காக என்ன செய்யணும்? பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணுமா. அதுக்கு தான் இந்த கூட்டம், ஆராதனை, எழுப்புதல் கூட்டங்கள், விசேஷ கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், சபை ஆராதனைகள், பைபிள் ஸ்டடிகள், ஏரியா ஜபங்கள், உபவாச கூட்டங்கள், விழிப்பு ஜபங்கள், காத்திருப்பு ஜபங்கள், நிறைய காரியங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. பைபிள்ல இருந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த காரியங்கள் எல்லாம் வைக்கிறது எதுக்குன்னு சொன்னா, ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக என்ன செய்தல்? பிரயாசப்படுதல். பிரயாசப்படணும், கொஞ்சம் பாடுபட்டு உழைச்சு சோத்திர இந்த ரட்சிப்பு எப்படியாக நம்மள நிறைவேறணும். ஏன்னா இதுல வளரலன்னா, இதுல உருவாக்கப்படலைன்னு சொன்னா வாக்குத்தத்தத்தின் உடன் பங்காளிகளாய் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரவாளிகளாய் மாற முடியாது. எல்லாம் ஒரு நாள் மணாளிகளாக்கப்படணும். கிறிஸ்துவோடு கூட நம்ம சேரணும், கிறிஸ்துவோடு கூட நம்ம இணையணும். எல்லாம் அந்த ஆண்டவருக்குரியதெல்லாம் நமக்குரியதாய் மாறி ஒரு நாள் நித்திய 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 காலமாய் சூப்பர் ஒரு லைஃப் இருக்கிறது. பின்வாங்கி போனோம்னு வச்சுக்கிடுங்க, கோபாக்கனை காத்திருக்கிறது, தண்டனை காத்திருக்கிறது. இவ்வளவு பிரதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி ஒரு கிள முடியாது, தப்ப முடியாது. அதனால இந்த பிலிப்பியர் நிருபத்தை எல்லாம் நீங்க படிச்சு பார்க்கும்போது, நான் முடிக்கிறேன், பிலிப்பியர் நிருபத்தை எல்லாம் படிச்சு பார்க்கும்போது அவர் ஜெயில கிடக்கிறார். எங்க கிடக்கிறாரு? ஜெயில கிடக்கிறார். அதாவது எபேசியர் நிருபம், பிலிப்பியர் நிருபம், கொலோசியர் நிருபம், பிலமோன் நிருபம், 2 தீமோத்தேயு நிருபம் எல்லாம் இதுக்கெல்லாம் பெயர் சிறைச்சாலை நிருபங்கள். சிறைச்சாலை நிருபங்கள் ஜெயில இருக்கும்போது எழுதணும். அப்ப இந்த அதாக்குன்னு சொல்றாரு, நான் உங்க பக்கத்துல சமீபத்தில் இருக்கும் போதெல்லாம், நான் இப்பொழுது தூரத்தில் இருக்கும் போதும் அதிக பயத்தோடு அதிக நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படி நீங்க தயவு செய்து என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க. பயம் உண்டாகட்டும். தேவ பயத்தோடும் தேவ நடுக்கத்தோடும் ரட்சிப்புக்காக போராடுங்க, பிரயாசப்படுங்க. ரட்சிப்பு நிறைவேறும்படியே பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்வதற்கு காரணம், எங்க கிடக்கும் போதும், ஜெயில கிடக்கும் போதும். பாத்தீங்களா, எங்க இருக்கிறாரு? ஜெயிலுக்குள்ள இருக்கிறார். ஆனா வாஞ்சையெல்லாம் என்னது? சபையை பற்றிய ஏக்கம் எல்லாம் என்னது? ரட்சிப்பு நிறைவேறும்படி கொஞ்சம் பிரயாசப்படுங்க, கொஞ்சம் பிரயாசப்படுங்க, கொஞ்சம் முயற்சி எடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சபையே, ஆமென். இந்த ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்னு சொல்லுகிறது சிறிதல்ல. அப்ப ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ள வருகிற பிள்ளைகளும் சத்தியத்துக்குள்ள வந்த பிள்ளைகளும் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளாய் உடன் சுதந்திரவாளிகளாய் மாறணும்னு சொன்னா, சோத்திரம் நம்ம அதிகமா இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்? ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பிரயாசப்பட்டு எப்படி ஆகலன்னு சொன்னேன் இல்லவா? காமன் சால்வேஷன், பூரண ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்புக்குள்ள உருவாக்கப்பட்டால் ஒழிய நித்தியத்தை நம்ம சுதந்திரிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் அப்படி இல்லை. எல்லாரும் வந்து நித்தியத்துக்குள்ள போகணும், நித்திய வாசிகளாய் மாறணும், நித்திய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறணும், நித்திய பங்காளிகளாய் மாறணும், உடன் பங்காளிகளாய் மாறணும், உடன் சுதந்திரவாளிகளாய் மாறணும் என்கிற ஒரு நோக்கத்தை ஆண்டவர் பவுல் மூலமாய் வெளிப்படுத்து. அதான் அந்த ரகசியம். பிரஜாதிகளும் சுவிசேஷத்தின் மூலமாய் உடன் சுதந்திரவாளிகளாய் உடன் பங்காளிகளாய் மாற வேண்டும் என்கிற இந்த ரகசியம் எனக்கு என்ன செய்யப்பட்டது? அறிவிக்கப்பட்டது. அப்போ வேத புத்தகத்தின் ஒரு ரகசியத்தை குறித்து இந்த ராத்திரியில் உங்களுக்கு சொல்லி தந்தே. ரகசியம் வேற ஒன்றும் இல்லை. சுவிசேஷத்தின் மூலமாய் தூரத்தில் கடந்த புறஜாதிகளாய் கடந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாய் கடந்த தெய்வமற்றவர்களாய் கடந்த எல்லாரும் உரியவர்கள், அதற்கு சொந்தக்காரர்கள் என்று சுவிசேஷத்தினால அதை நம்பி கேட்டு விசுவாசித்து எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள வரணும். அந்த கிறிஸ்துவுக்குள்ள வருகிறது தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆமேன் அந்த கவனத்தோடு முன்னேறணும். மற்றவர்கள் யாராலும் ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுக்காவிட்டால் ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும். இல்லாவிட்டால் ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு கிடையாது. ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னா கோபாக்கனை காத்திருக்கிறது. கோபாக்கனைக்கு என்று யாரையும் நியமிக்கவில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படும், ரட்சிப்பில் வளர்ந்து அந்த வாக்கு தத்தத்துக்கு பங்காளிகளாய் மாறணும்னு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிப்போடுமா? சோபம். ஆண்டவர் அனுமதித்தா நம்ம தொடர்ந்து ஆமீன் பிறகு தியானிக்க எல்லாரும் முழங்கால் படி போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரிடத்துல கேட்போமா? முடிஞ்சவங்க எல்லாம் நம்முடைய முழங்கால்களை மடக்கி
ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாகப்படுகிற பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. அந்த பரம பாக்கியத்துக்குள்ள வந்தவங்களும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை பாராத என்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாராத என்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஓ இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆதரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் நினைப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை. ஓ என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை. ஓ நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளோரே. அவை நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளோரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆதரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் நினைப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் புறபாஷக்கனாரோ. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளையே புறபாஷக்கனாரி அந்தலோ. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ரகசியத்தை வெளிப்படுத்தி தந்தீரேப்பா. ஆண்டவர் எங்களுக்காக பரிசுத்தவான்களை கொண்டு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ரகசியம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. இதுவரையிலும் யார் யார் ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறார்களோ, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தங்களை ஒப்பு கொடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் கடந்து வர வேண்டுமானால், ஸ்தோத்திரம், கிறிஸ்தவர்களாய் வருவதல்ல, கிறிஸ்துவுக்குள் நாம் கடந்து வர வேண்டுமானால் கேட்ட சத்தியத்தின்படி நம்மை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நாளை பகல் நடக்கிற, நாளை இரவு நடக்கிற, ஞாயிற்றுக்கிழமை பகல் நடக்கிற எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாளை தின அநேக ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வர போகிறபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான நாளில், இந்த கூட்டத்தின் முதல் நாளில் ஆண்டவரே கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி வளர வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் எப்படி உடன் பங்காளிகளாய் மாற வேண்டும் என்று சொன்னேன். ஆண்டவரே கர்த்தர் நீர் பேசி நம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் ரட்சிப்பில ஸ்தோத்திரம் பூரணம் படைகிறவர்களாய் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் வேத வசனங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கை
வாழ்க்கையில சுபாவங்களில கர்த்தர் வைத்து போன ஆண்டவரே அந்த அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி நடக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் என்னை யாரெல்லாம் அந்த ரட்சிப்புக்கு அவன் இந்த ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுக்கலையோ கர்த்தரை தகுதிப்படுத்தும்படியாய் உருவாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்னும் நாளிலும் கூட அவன் பேசுகிற ஊழியரை கொண்டு கர்த்தர் இன்னும் ஆண்டவர் ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். வந்திருக்கிறவர்கள் ஒருவர் வெறுமையாய் போகாதபடி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்னும் ஆண்டவர் நாளை தினத்தில் நடக்கிற கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ கிருபை தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகருமே பெருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஐக்கிய சிநேகம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.